கிறிஸ்துவ பிள்ளைகள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய உடம்ப நல்ல ஆண் பிள்ளைகளுக்கு தேக்கு மரம் மாதிரி வச்சுக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு அழகா கொடியாட்டம் இருக்கணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? அது நம்மளுடைய வேதத்திலையுமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது அக்செப்டபிளா இருக்குது பாருங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. எப்பன்னா மாயையை நம்ம பேசக்கூடாதான், கள்ளத்தனமான செயல்களை நம்ம செய்யக்கூடாதான். அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய அழகு எல்லாமே ஆண்டவர் இந்த மாதிரி கொடுப்பாரு. அப்ப யாரா இருக்கலாம் அந்த மாதிரி அழகை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையா இருக்குது? அப்படிப்பட்ட அழகு, தேவன் தருகிற அழகை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையா இருக்குது. ஆண்கள் நல்லா தேக்கு மரம் போல ஓங்கி வளர்ந்து அந்த மாதிரி உடலை பெறணும்னு வாலிப பிள்ளைங்களுக்கு ஆசையா இருக்குதா? உடனே நீங்க என்ன செய்யுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. பெண் பிள்ளைகளுக்கு அழகா, ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குதா? நீங்களும் என்ன செய்யுங்க, ஆண்டவர் இடத்துல டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த அழகு எல்லாம் தேவனே தரேன்னு சொல்லி வாக்களித்திருக்கிறார்.